டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தங்களது எதிர்ப்பையை மீறி மதுபான கடையை திறந்ததால் அந்த பகுதி மக்களே கடையை அடித்து உடைத்தனர். திருப்பத்தூரை அடுத்த சின்ன பேராம்பட்டு பகுதியில் மதுபான கடை திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் கடந்த 9ஆம் தேதி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனு அளிக்கப்பட்ட அதே நேரத்திலேயே சின்ன பேராம்பட்டில் கடை திறக்கப்பட்டது. இதனை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி தலைமையில் கடை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென கடைக்குள் புகுந்த மக்கள் மது பாட்டில்களை தூக்கி வெளியே வீசி அடித்து உடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள குருந்தனி பகுதியில் எதிர்ப்பையும் மீறி கடையை திறக்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு திரண்ட பெண்கள் திடீரென உயர்மின் அழுத்த கோபுரம் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய் அதிகாரிகளும் மின் வாரிய அதிகாரிகளும் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தத்தை அடுத்த பாலப்பட்டு செல்லும் சாலையில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 5 பெண்கள் மேல்நிலை தண்ணீர் தொட்டி மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சோளிங்கரை அடுத்த கீழாண்டாமோட்டூர் பகுதியில் அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிராக கிராம மக்கள் பாடை கட்டி ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு கிராமத்தில் பல்வேறு போராட்டத்திற்கு பின்னர் மூடப்பட்ட மதுபான கடையை வேறு பகுதியில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையின் முன்பாக பெண்கள் மண்ணெண்ணெய் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெண்களின் கைகளில் இருந்த மண்ணெண்ணெய் கேன்களை பிடுங்கி சென்றனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுவிளை, கடலூர் மாவட்டம் நெத்தனாங்குப்பம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், திருவண்ணாமலை மாவட்டம் முக்குரும்பை கிராமம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது.